நேரம் முக்கியம். இது 2 மணிக்கு கிடைக்கும். இன்று கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்கிற அடிப்படையிலே முதலாவது எங்களுடைய கூட்டமைப்பினுடைய தேர்தலாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பார்க்குறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற 12 உள்ளூராட்சி மன்றங்களிலே காத்தாங்குடி நகரசபை தவிர்ந்த ஏனைய 11 உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான வேட்பு மனுக்களை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். நாங்கள் நம்புகிறோம் இந்த முறை கிராம மட்டங்களிலிருந்து அதிகமான புதிய கிராம மட்ட தலைவர்களை உருவாக்குவோம். அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பெரும் அரசியல் சக்தியாக அமைவதற்கு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம் கொடுக்கும். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த எமது மக்கள், இந்த மாகாணத்தின் எதிர்கால நன்மை கருதி நாங்கள் எடுத்திருக்கிற கிழக்கு தமிழர் கூட்டமைப்புங்கிற இந்த அமைப்பை பலப்படுத்தி வலுப்படுத்த வேண்டிய அடிப்படையிலே எல்லோரும் எங்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வதற்கான முயற்சியிலே இறங்க வேண்டும். அதற்கான பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என அனைவரும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தமிழர் கூட்டமைப்பு சார்ந்து அறைக்கொண்டு அவர் கட்சியை களவாடி உள்ளதாக கோபாலகிருஷ்ணய்யா போன்றவர்கள் ஒரு பொறுப்பானவர்கள். உங்களுக்கு தெரியும், கிழக்கு மாகாண அரசியலிலே தமிழர்களுடைய நலம் மேலோங்க வேண்டும் என்பதிலே மிக நீண்ட காலமாக அவர் தனக்கான அர்ப்பணிப்பை காட்டி வந்திருக்கிறார். அதுபோன்று எமக்கு நெருக்கமாக தெரிந்தவர். என்னோடு இதை பற்றி பேசவில்லை. இருந்தாலும் இந்த ஊடகவியலாளர்கள் மத்தியில் நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றால், கோபாலகிருஷ்ணய்யா மாத்திரமல்ல, அதே போன்று எண்ணக்கருவுள்ள அனைவரும் வந்து எம்மோடு இணைந்து கொள்ள முடியும். அதற்கான தளத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இதிலே நாங்கள் பெயர் வைத்தோ நாங்கள் பெயர் வைக்கவில்லை என்கிற விடயமல்ல. அவர் வந்தால் அவரையும் கூட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் இணைத்து அவருக்கான ஒரு அதிகார மையத்தில் அல்லது அவருக்கு மக்கள் பணியாற்றக்கூடிய அல்லது நிர்வாகிக்கக்கூடிய இடத்தை வழங்குவதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நான் அவருக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். நாங்கள் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியின் சின்னமான படகு சின்னத்திலே கூட்டியிருக்கிறோம். ஊடக நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இடையிலே வெவ்வேறுபட்ட கொள்கைகள், கருத்து சார்ந்த முரண்பாடுகள் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு நாங்கள் எல்லோரும் அரசியல் செய்ய வந்தது இந்த மாகாண, இந்த மாவட்ட மக்களின் நலன் கருதி, அந்த மக்களின் இருப்பு கருதி தான் நாங்கள் எல்லோரும் அரசியல் செய்ய வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இவ்வாறான ஒரு பலமான ஒரு கட்டமைப்பை கிழக்கு தமிழர்கள் சார்பாக நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இதனுடைய நோக்கம் 2 கட்சிகள் இணைந்து பயணிப்பது அல்ல. 2க்கு மேற்பட்ட கட்சிகள் ஒன்றாக இந்த குடைக்குள் வர வேண்டும். இந்த மாவட்டத்தில் உள்ள சிவில் அமைப்புகள், புத்திஜீவிகள், சமூக ஆர்வலர்கள் அனைவரும் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இந்த மாவட்டம், இந்த மாகாணத்தை, எங்களுடைய மக்களுடைய இருப்பை பாதுகாப்பதிலும் இந்த மாகாணத்தை கட்டியெழுப்பதிலும் அனைவரும் கரங்கோர்த்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு பரந்த தளத்தை உருவாக்கி நாங்கள் எல்லோரும் கரங்கோர்த்து செயற்பட வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோட, தார்மீக பொறுப்போட நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். இதில் ஊடகங்களுடைய பங்களிப்பும் எங்களுக்கு மிக முக்கியமானது. கடந்த காலம் முதல் உங்களுடைய பங்களிப்பை நான் பாராட்டுகிறேன். ஆகவே வர இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு அடுத்தது அவங்களுக்கு தெரியும், மாகாண சபை தேர்தல் இடம்பெற இருக்கிறது. ஆகவே இந்த மாகாண சபை தேர்தலிலும் ஒரு சரியான பரந்த தளம் உருவாக்கப்பட்டு அந்த பரந்த தளத்திலே அனைவரும் ஒன்று சேரும் பொழுதுதான் அதுவும் எங்களுக்கு ஒரு சாதகமாக அமையும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே எது எவ்வாறாக இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு தருணம். உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் நிச்சயமாக அதிகளவான இடங்களை 11 சபைகள், 11 சபைகளிலும் அதிகளவான கிராம மட்டங்களில் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த மாவட்டத்திலே மூலை முடுக்குகள், கிராமங்கள், பட்டி தொட்டி என்று எல்லா இடங்களிலும் முடிந்தளவு மக்களுக்கான சேவைகளை மக்கள் காலடிக்கு கொண்டு சேர்த்திருக்கின்றோம். அது மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அதனுடைய தொடர்ச்சியான அந்த பணியை செய்தவர்கள், ஆகவே செய்து காட்டியவர்கள் தொடர்ச்சியாக அந்த பணியை செய்வதற்கு இப்பொழுது அந்தந்த வட்டாரங்களில் தலைவர்களை உருவாக்கி அவர்களுக்கும் அந்த பணியை கையளிப்பதற்கு நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கின்றோம். நன்றி.